தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 2025ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது, 2024ஆம் ஆண்டிற்கான அண்ணா, காமராசர், பாரதியார் உள்ளிட்ட 10 விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விருதாளர்களுக்கு வழங்கி சிறப்பித்து வருகிறார். அதனை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் விருதுகளானது வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்பொழுது 2025ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது, அதே போல 2024ஆம் ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது, பெருந்தலைவர் காமராஜர் விருது உள்ளிட்ட 10 விருதுகளை தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு தற்பொழுது முதலமைச்சர் வழங்கி வருகிறார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்வில் முதலமைச்சர் அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு அந்த பதக்கத்தையும் அதே போல பொற்கிழியையும் வழங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமா பார்த்தோம்னா 10 நபர்கள் அந்த 10 விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அந்த வகையில ஐயன் திருவள்ளுவர் விருது மு படிகரராமு அவர்களுக்கும், அதே போல பேரறிஞர் அண்ணா விருது தஞ்சை கீழையூரை சேர்ந்த எல் கணேஷ் என்பவருக்கும், அதே போல மகாகவி பாரதி விருது கபிலன் என்பவருக்கும், அதே போல பாவேந்தர் பாரதிதாசன் விருது பொன் செல்வ கணபதிக்கும், அதே போல தமிழ் தென்றல் திருவிக்க விருது ரவீந்திரநாத் அவருக்கும், அதே போல முத்தமிழ் கலைஞர் விஸ்வநாதம் விருது வேமு பொதிய வேற்பனுக்கும், அதே போல தந்தை பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரனுக்கும், அதே போல அண்ணல் அம்பேத்கரின் விருது MP ரவிக்குமார் அவருக்கும், அதே போல முத்தமிழறிஞர் கலைஞர் விருது முத்து வவாசி அவர்களுக்கும், அதே போல பெருந்தலைவர் காமராசர் விருது KV தங்கபாலு ஆகிய 10 பேருக்கும் அந்த விருதுகளானது தற்பொழுது முதலமைச்சர் வழங்கி வருகிறார். அதே போல அந்த விருதுகளுக்கான காசோலையையும் அந்த பொற்கிழியையும் கூட தற்பொழுது வழங்கி வருகிறார். அந்த வகையில பார்த்தோம்னா தந்தை பெரியார் விருது மற்றும் அண்ணல் அம்பேத்கர் விருது பெறுவோருக்கு ரூபாய் 5 லட்சம் மற்றும் 1 சவரன் தங்கப்பதக்கமானது வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல முத்தமிழறிஞர் கலைஞர் விருது பெறும் விருதாளருக்கு விருது தொகையாக 10 லட்சமும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் வழங்கப்படும். அதே போல மற்ற விருது பெறும் விருதாளர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் விருது தொகையாக ரூபாய் 2 லட்சமும் வழங்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லதா.